பெண்களுக்காக சட்டம் நிறைய கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் அது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, 33% இடஒதுக்கீடு பண்ணிருக்காங்க பெண்களுக்காக. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இது முதல் முறையா, அது லாஸ்ட் டைமா இருக்கும், குறைந்த பட்சத்துல பெண்கள் போட்டியிட போறாங்க. அப்புறம் ஏன் சட்டம் இருந்தும் நடைமுறைப்படுத்தப்படலைன்னா, தொகுதி மறைவீடு பண்ணதுக்கு அப்புறமும் மக்கள் கணக்கீடு பண்ணதுக்கு அப்புறமும் இந்த நடைமுறையை செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. 2029 சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படும் சொல்றாங்க. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டா தொகுதியில பெண்களுக்காக ரிசர்வ் தொகுதின்னு சொல்லி அறிவிக்கப்படும். அப்படி அறிவிக்கப்பட்ட 78 தொகுதியில பெண்கள் மட்டும்தான் போட்டியிடலாம். 78 தொகுதியில பெண்கள் மட்டும்தான் போட்டியிடலாம்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 2.80 கோடிக்கு மேல விமென்ஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம தேர்தல் வந்தாலே பெண்களை குறிக்கோளா வச்சிருக்காங்க. எதா இருந்தாலும் பெண்களுக்கு இலவச பாதுகாப்பு, விமென்ஸ் சேஃப்டி, இந்த மாதிரி நிறைய பெண்களுக்காக மட்டும்தான் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே இதெல்லாம் பெண்களுக்காக 10% தான் போட்டியிடுறதுக்காக அலோவ் பண்ணிருக்காங்க. அதே நாம் தமிழர் கட்சியில 50%. இது உண்மையாலே பாராட்டுற விஷயம் தான். 50% விமன்ஸ்க்காக அலோவ் பண்ணிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா பெண்களுக்காகவே பொதுவா இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஏன்னா விமன் சேஃப்டி, இந்த மாதிரி ரேப் கேஸ் இதெல்லாம் ஒளிஞ்சு போயிரும் சொல்லி சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் வின் பண்ணி வந்தாலும் நமக்கு பெண்களுக்கு ஒரு குரல் கிடைக்குமா கிடைக்காதா? விமன் சேஃப்டி இருக்குமா இருக்காதா? அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.